கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாசத்திலே எல்லாரும் இணைந்திருங்கள். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் நம்ம எந்தெந்த பகுதியிலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இன்று எத்தனையோ குடும்பத்திலே அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே சத்துரு உள்ள வரான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இப்ப சில குடும்பத்திலே காலையில யோசிப்பீங்க, பிரதர் இந்த மாசம் கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய செய்தின்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன செய்தி அப்படிங்களோட நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் முக்கியமான ஒரு காரியம் உண்டுல்ல, பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வந்தார். உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இழந்து போனதை தேட வெளிப்பட்டார். மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். யூத ராஜசிங்கமா வெளிப்பட்டார். மேசியாவா வெளிப்பட்டார். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஒரு குடும்பத்துல எது தொடருது, இதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்தால் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம இன்னும் எங்கெல்லாம் தேவனுக்கு இடம் கொடுக்கணும், எந்தெந்த பகுதிக்குள்ளே இன்னும் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் இருக்கிறோம் என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருளை தயார் பண்ணும்போது ஒரே காரியத்துக்காக தயார் பண்ணுவாங்க. காரு இல்ல ஒரு பைக்கு இல்ல ஒவ்வொரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இது இதுக்குன்னு சொல்லிதான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நம்மளை உருவாக்கும் போதே நம்ம தேவனுடைய சாயல், தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவ பிரசன்னத்துல இருக்கிற பிள்ளைகள், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே சத்துருக்கு நம்ம எங்க இடம் கொடுக்கிறோமோ அந்த பகுதியில உள்ள வாரம் கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஆழமா கவனித்தால் நலமா இருக்கும். சிம்பிளா சொல்றேனே, ஒரு பயம் இருக்கும்போது அது மூலியமா சத்துரு உள்ள வரும். அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு புதுசா போயிருப்பாங்க. அந்த வீட்டுல புருஷா இருப்பாரு, அப்படி இல்லைன்னா மாமியார் இருப்பாங்க. ஃபேமிலியில ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து பயந்துட்டே இருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நித்தம் ஒரு வேதனையா மாறிடும். பயமானது வேதனை உள்ளது. இன்று எத்தனையோ குடும்பத்திலே பிரச்சனை எங்க ஆரம்பிக்க அப்படின்னா, மனுஷனை கண்டாலே பயம், மாமியாரை கண்டா பயம், புருஷனை கண்டா பயம், கடன்காரனை கண்டா பயம், கவர்மெண்ட் ஆபீசரை கண்டா பயம். இப்படி பல பாயிண்ட் நம்ம சொல்ல முடியும். 24 மணி நேரம் வாழ்க்கையில பயத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும் போது அது மூலியமா உள்ள வரும்.
கொஞ்சம் லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது, யாருக்குமே தெரியாம லஞ்சத்தை கொண்டு வீட்டில் கொண்டு வைப்பாங்க. பல லட்சங்கள் வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் கொண்டு ஒளிச்சு சேர்த்து வைப்பாங்க. அது மூலியமா பிசாசு உள்ள வருவானா வர மாட்டானா? சரி, அடுத்தபடி இச்சை. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னா, ஒரு இச்சையான ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மூலியமா உள்ள வரும். களியாட்டு. இப்ப நம்ம கையில செல்போன் இருக்கு, அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. செல்போன்ல போய் பல மணி நேரம் ஆன்லைன்ல போய் களியாட்டு பார்த்தா அது மூலியமா பிசாசு என்று வரான். அப்ப கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகள் நம்ம இருதயம் 24 மணி நேரம் கர்த்தரோடு இருந்தால் உண்மையிலேயே 1000 மடங்கு ஆசீர்வதிப்பான். நான் பைபிள் வாசித்ததுல என் வாழ்க்கையில நான் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? கர்த்தரை விட்டு தள்ளி போனால் சமாதானம் இல்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போனால் வேதனை, நிந்தை, அவமானம். கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அவன் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பாவம் செஞ்சிருவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பாதுகாப்பு இருக்காது. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டான். கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவனோட வாழ்க்கை இருளா இருக்கும். காலவேளையிலே கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்கும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்? பாவம் செய்கிறவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நோக்கி பார்த்தால் பிரகாசம், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை திரும்பி பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எங்கேயாவது போய் ஒரு இருள்ல போய் சிக்கி கொள்றான், ஒரு பாவத்துல போய் சிக்கி கொள்றான், ஒரு அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றான், ஒரு வேசித்தனத்துல போய் சிக்கி கொள்றான், ஒரு விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றான், ஒரு காம விகாரத்துல போய் சிக்கி கொள்றான், ஒரு துர்ரீச்சையில போய் சிக்கி கொள்றான். நிறைய குடும்பத்துல பாவம் தொடருது. நிறைய குடும்பத்துல பாவம் தொடருது. நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். இந்த கையில செல்போன் வந்துச்சு, பல மணி நேரம் சாப்பிட்டுருது. நிறைய குடும்பத்துல சாப்பிடுறத மறந்துடுறாங்க, மனைவிய மறந்துடுறாங்க, பிள்ளைய மறந்துடுறாங்க. சில குடும்பத்துல ஸ்கூலுக்கு போறத மறந்துடுறாங்க, காலேஜுக்கு போக மறந்துடுறாங்க. 21 வயசு இல்ல ஒரு 20 வயசு இருக்கும், காலேஜ் படிக்கிற பையன்தான், கணவர் கிடையாது, கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா டீச்சரு, ஒரே பையன்தான், பத்திரமா வளர்த்தாங்க, சர்ச்சுக்கு போற பையன்தான், அழகா செல்லம் போல பையனை வளர்த்தாங்க. காலேஜ் படிக்க ஆரம்பிச்சான், ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லா படிச்சிட்டான், அப்புறம் 2வது வருஷம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேங்கான். 2 செல்போன் வச்சிருக்கான். 2 செல்போன்ல சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்றது, வீட்டுல நெட் இருக்கு, 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள இருக்கான். ஒரு 2 மாசமா வீட்டை விட்டு வெளியில வரல. எனக்கு ஜெபக்குறிப்பு வந்துச்சு, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, 2 மாசம் வீட்டை விட்டு வெளியில வரல, யார்ட்டையும் பேசவும் மாட்டேங்கான், காலேஜுக்கும் போக மாட்டேங்கான். பயங்கரமா பேசி பார்த்தாச்சு, யார்ட்டையும் சொல்ல முடியல, வீட்டுக்குள்ளே இருக்கான். அதான் பிரச்சனை. பார்த்தா கையில செல்போன் இருக்கு, ஒரு 2 செல்போன் இருக்கு, அவ்வளவுதான். ஞானசனம் எடுத்த பையன்தான், சர்ச்சுக்கு போற பையன்தான், நற்கன் எடுக்கிற பையன்தான், திடப்படுத்தல் படிச்ச பையன்தான், பையன் நல்ல பையன்தான், கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனா செல்போன் அந்த பையனை அழிச்சிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு போற நிறைய குடும்பம் மற்ற நாள்ல வீட்டுல இருப்பாங்க, நேரம் போகாது. உடனே என்ன பண்ணுவாங்க,
டிவி ஆன் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் காலையில் கிறிஸ்டியன் பாட்டு, நிறைய காரியங்கள் கேட்பாங்க, ஸ்தோத்திர பலி. அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது என்ன பார்ப்பாங்க, கொஞ்சம் நாடகம் பார்க்க, கொஞ்சம் படம் பார்க்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த ரிமோட் கையில் எடுத்து அப்படியே வேற பக்கம் வண்டி போயிட்டு இருக்கும். அப்புறம் சாயங்காலம் தான் தெரியும், ஐயோ நம்ம வேற பக்கம் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் தான் திரும்பி வருவாங்க. நைட் ஆனோடனே அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் வீட்டில் புருஷ பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரும். அப்புறம் அந்த குழப்பத்தில் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாவம் செய்கிறவன். எங்கெல்லாம் பாவம் வருதோ அங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்கும், அங்கெல்லாம் தோல்வி இருக்கும், அங்கெல்லாம் நிந்தை இருக்கும், அங்கெல்லாம் அவமானம் இருக்கும். ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா பாவம் இருக்கும். ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கணும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். பிசாசுனுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த உலகத்திலே பிசாசுனுடைய கிரியை எங்க பார்த்தாலும் இருக்கு. நெருங்கி நிக்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. சுத்தி 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 பாவம் தான் இருக்கும். ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது, பரிசுத்தமா வாழ தீர்மானம் பண்ணும்போது, நீதிமானா வாழும்போது அவனோட வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆனா பக்கத்து வீட்டையோ தேவையில்லாத காரியத்தையோ பேசும்போது சத்ரு உள்ள வாரான். எத்தனை குடும்பத்துக்கு நான் பேசுறது புரியுது? ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில் ஆவியில வளரணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல யோசிக்கிறாங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு தடுமாற்றம் வருதுல்ல, ஒரு தோல்வி வருதுல்ல, ஒரு நஷ்டம் வருதுல்ல, அது ஏன்? பாவம் செய்கிறவன். ஐயா 24 மணி நேரம் நான் பாவம் செய்யாம இருந்தேன்னா அவ்வளவு கிஃப்ட் இருக்கு. நான் பைபிள் கையில் எடுத்து வாசித்து பார்த்தால் அவ்வளவு கிஃப்ட் இருக்கு. ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் எங்கெல்லாம் தொடருதோ அங்கெல்லாம் பின்னாடி சத்துரு உள்ள வந்துட்டு இருக்கான். சத்துரு உள்ள வரும்போது செழிப்புலாம் இருக்காது, வருமானம்லாம் பாவங்களின் நிமித்தம் திரளா பேருன்னு இருக்கு. நீ நிறைய குடும்பத்திலே லட்ச லட்சமா கடன். என் வாழ்க்கையில நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சுது, விக்கிரத்துக்கு மாந்திரிகத்துக்கு மனுஷன் 13 லட்சம் கொடுத்துருக்கேன். 1 ரூபா இல்ல, 2 ரூபா இல்ல. இது என் வாழ்க்கையில உண்மை காரியம். நான் கஷ்டப்பட்டிருக்கேன். வியாபாரத்துல இருக்கும்போது கடையில கண்ணாடி கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன். ஜாதகம் பார்த்துருக்கேன், நேரம் பார்த்துருக்கேன், நாள் பார்த்துருக்கேன். ஒரு பொம்மையை உள்ள வச்சா நல்லா சகல செழிப்பு வரும்னாங்க, அதையும் வச்சிருக்கேன். கத்தால தொங்க விட்டுருக்கேன். என்னென்ன பார்க்க கூடாத எல்லாம் பார்த்துருக்கேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசுடைய கிரியில அழிக்கணும் அப்படின்னா அங்க தேவனுடைய குமாரன் வெளிப்படணும். கிறிஸ்துனுடைய பிறப்புல இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பிசாசுடைய கிரியில அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை அப்பா மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என் மீறுதலை மன்னிங்கப்பா, உங்களை விட்டு தள்ளி போயிட்டு நீ மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்த 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 கிருபை. இன்று எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு குடும்பம் தாழ்த்த தாழ்த்த கிருபை. பாவம் தொடர 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 ஆசீர்வாதம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. மன்னிக்கிற இருதயமா இருக்கணுமா? நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல
என் இதயத்துல ஒரு கசப்போ, வெறுப்போ, எரிச்சலோ, கோபமோ, மூர்க்கமோ எதுவுமே இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துற காரியம் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நான் ஒரு முழு பைபிளை வாசித்ததுல என்கிட்ட எங்கெல்லாம் குறை இருக்கு, நான் இன்னும் எதுலெல்லாம் சுத்திகரிக்கப்படணும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும், கரைதரை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்துள்ள கரையை வெறுத்து தள்ளுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தையா இருக்கணுமா? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல வாஞ்சையா இருக்கணுமா? வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை. நம்மளால அப்படி இருக்க முடியுதா? இடைவிடாமல் ஜெபிக்க முடியுதா? இடைவிடாமல் தேவனை தேட முடியுதா? சில குடும்பத்திலே கடன் அதிகமா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை. அப்படிலாம் இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. சில குடும்பத்துல பாவத்துக்குள்ள போயிருந்தாங்க. பிசாசு அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நீங்க எந்த இடத்துக்குள்ள செய்தி கேட்கிறீங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது, தேவனுடைய மகிமை இறங்கி வரும்போது, தேவ ஆவியினால் வழி நடத்தப்படும் போது, உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை, ரட்சிப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம், இதெல்லாம் எப்போ? நிறைய குடும்பத்துல எங்க வீட்டுல சமாதானம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, குடும்பம் ரட்சிக்கப்படல, புலம்பி, எப்ப பார்த்தாலும் புலம்பி, செல்போன் எடுத்தா போதும் யார்ட்டையா சொல்லிட்டு இருப்பாங்க. என் கணவர் தண்ணி அடிக்க இருப்பேன், என் கணவர் விபச்சார அடிப்பில், என் பிள்ளை வீட்டுல இப்படி இருக்கு, என் குடும்பத்துல சமாதானமே இல்லை, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஒரு குடும்பத்துக்குள்ளே பாவம் இருக்கும்போது தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டிருக்காங்க. தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு. இதுதான் இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல நடக்கு. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு பாவிப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்க, பாவியா என் மேல கிருபையா இருங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே இதயத்துக்குள்ள சமாதானம் கிடைக்கும். ஒரு மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இன்று எத்தனையோ குடும்பத்துல ஜெப வாழ்க்கை ரொம்ப குறைவா இருக்கு. வேதத்தை தியானிக்க ரொம்ப குறையா இருக்கு. இந்த வருஷம் முழு பைபிள் வாசித்து முடிச்சாச்சா? அர்ப்பணிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. புதிய வருஷத்துல நம்ம கடந்து போனோம் அப்படின்னா, இந்த வருஷத்துல நம்ம என்னெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கோம், அதுல இன்னும் நம்ம எங்கெல்லாம் குறையா இருக்கிறோம். சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, கர்த்தருக்காக வாழன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, ஊழியத்துக்காக தாங்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, சுவிசேஷ ஊழியம் பண்ணணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ பாயிண்ட் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு தேதியில செய்யறோமா அப்படி சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நலமா இருக்கு. ஏன்னா பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு? பிசாசு போராட்டம், இல்ல மாந்திரிகம், பில்லி சுனியம், இல்ல ஏவல், இல்லைன்னா விக்கிர வழிபாடு, இல்லைன்னா இச்சை, விபச்சாரம், இல்லைன்னா சர்ப்பத்தினுடைய கிரியை, தந்திரமான கிரியை. இது எல்லாம் அழிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தேவனுடைய குமாரன் வெளிப்படணும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய குமாரனை நாம் அழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அந்த பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது.
அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள தேவனுடைய கிருபை, என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வரணும், தேவ குமாரன் இறங்கி வரணும். தேவனுடைய குமாரன் எந்த இடத்துல வெளிப்படுறாரோ அந்த இடத்துல தான் உடனே சமாதானம். இந்த காலவேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் ஏதாவது தொடருதான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்ப அவளுடைய கையில செல்போனை வாங்கி பார்த்தாலே போதும், அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க எல்லாரும் கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் அந்த கடைசி கால வாழ்க்கை. ஒரு பக்கம் பார்த்தா பரலோகம் பார்த்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம மனசாட்சி சாட்சி சொல்லும். நம்ம இருக்கிற வீட்டுல ரூம் எல்லாமே சாட்சி சொல்லும். நியாயத்திற்கு நாள் யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. இந்த பூமியில வாழ்ற காலத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே, இந்த கிறிஸ்துமஸ் மாசத்திலே, டிசம்பர் மாசத்திலே என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருந்தால் அதுதான்ப்பா 1000 மடங்கு ஆசீர்வாதம். நான் பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை எப்போ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில பாவம் சொல்லி ஒன்று தொடரக்கூடாது. ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இந்த எத்தனையோ குடும்பத்துல பிசாசு இடம் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுல வருமானம், அப்புறம் பஞ்சம், அப்புறம் தரித்திரம், அப்புறம் கஷ்டம், அப்புறம் பிரச்சனை, அப்புறம் போராட்டம், ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இதுதான் உண்மை. ஒரு மனுஷன் தேவனால் பிறந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாவம் செய்ய மாட்டாங்களாம். பாவம் செய்யறான் அப்படின்னா அவன் தேவனால் இன்னும் பிறக்கலன்னு அர்த்தம். அதனால செய்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா பாவம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னா இன்னும் எங்கேயாவது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம். இந்த மாசம் சர்ச்சில் ஏகப்பட்ட இடத்துல ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாரும் சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவீங்க. நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை வசனத்தின் மூலியமாக தியானித்து ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதுல உள்ள சில காரியங்களை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய எழுதப்படும். ஏனெனில் அவருடைய வித்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்னோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடியினால், ஒரு மனுஷன் தேவனால் பிறந்துட்டான் அப்படின்னா பாவம் செய்ய மாட்டானா? பாவம் செய்யற குடும்பமும் இருக்கு, பாவம் செய்யாமல் வாழிற குடும்பமும் இருக்கு. பாவம் செய்யாமல் நான் வாழ்றேன் அப்படின்னா தேவனால் பிறந்த பிள்ளைகள், ஐயா என்னுடைய வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னா மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் பாவம் தொடராது. நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், தேவனால் பிறந்திருக்கணும். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். முழு உலகத்தை மீட்டெடுக்க கிருபாதார பலியா வெளிப்பட்டார். பிதாவின் சித்தம் நிறைவேற்ற தேவனுடைய குமாரன் இந்த பூமியில் இறங்கி வந்தார். நம்ம கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது
உலக இரட்சகரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்ப அழைக்க வந்தார். நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் மனம் திரும்பும் போது என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த மாசம் நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்க கூட ஆவியானவர் பேசுவார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றி. இந்த வருஷத்துல கடைசி மாசத்துல வந்துட்டப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தம் எங்களோட வாழ்க்கை நிறைவேற்றும். புது கிருபையால் நிரப்புங்க, புதிய அபிஷேகம் நிரப்புங்க. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க, ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கரம் தொட்டு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல பாவம் செய்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிசாசுனுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க ராஜா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் மனம் இறங்குப்பா, கர்த்தர் மனம் இறங்குப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. கற்பத்தை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கிருங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிச்சிருங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண வயசு தாண்டுப்பா, ஏற்ற துணை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறை இருக்கும் இந்த குறையெல்லாம் மன்னிச்சிருங்க. சில குடும்பத்துல வியாபாரத்துல தோல்வி, குடும்பத்துல கடன், பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, நிம்மதி இல்லை, அதிகமான கடன். இந்த மாசத்துல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க, சந்தோஷத்தை கட்டளிடுங்க. பலவீனத்தை நீக்கி சுகம் தாங்க. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகத்தை கட்டிடுங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணியை ஆசீர்வதிங்க, கையின் கிரியை ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியம் இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்காங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போது எங்களோட வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாதுப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா, எங்களோட பாவத்தை மன்னிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க, மனமிறங்கி ஆசீர்வதிங்க, மனமிறங்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைங்க, கர்த்தர் வேலி அடைங்க, கர்த்தர் வேலி அடைங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிரம்பி வெளியிட்டும், நிரம்பி வெளியிட்டும், நிரம்பி வெளியிட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க, இந்த மாசத்தை ஆசீர்வதித்தாங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை தினந்தோறும் தியானிக்க உங்க மகனுக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலையடைங்க. இரவு நேரத்திலே அப்பா கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் தியானிக்கிற மாத்திரம் அல்லாமல் எப்படி நன்மை செய்ய வேண்டும் தியானிக்க கிருபை செய்யுங்க. அப்ரோஜமான ஊழியக்காரன்பா, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. பலவீனத்தோடு குடும்பத்தை பூர்ண சுகமாக்கி தாங்க. வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடும் போது எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் எங்களுக்கு வேணும். ஒரு உணர்வுள்ள இருதயம் தாங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க. எங்க சிந்தை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தம் மட்டும்தான் பார்க்கணும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்.
இந்த மாதத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, எத்தனையோ இடத்துல இருக்காங்கப்பா. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்கள் நாமே விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.